உலகம் முழுவதும் மறைந்திருக்கும் மர்மங்கள், வரலாற்றின் புதிர்கள், விளக்கப்படாத அதிசயங்கள், உண்மையை தேடும் பயணம். இது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ். இந்திய வரலாற்றில் வீரத்திற்கும் தந்திரத்திற்கும் சுதந்திர உணர்விற்கும் அடையாளமாக திகழும் ஒரு கோட்டை. மலை உச்சியில் மேகங்களை தொடும்படி கம்பீரமாக நிற்கும் ஒரு கோட்டை. இந்த கோட்டை வெறும் வரலாற்று சின்னம் அல்ல, மறைந்த பொக்கிஷங்கள், ரகசிய சுரங்கங்கள், இரவு நேரங்களில் கேட்கும் விசித்திர ஒளிகள், மறைந்த தங்க சிம்மாசனம் என பல மர்மங்கள் இதை சுற்றி பின்னப்பட்டுள்ளன. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனல். உலகின் மர்மங்கள், வரலாற்று புதிர்கள் மற்றும் அறிவியல் விளக்கங்களை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். இன்றைய வீடியோவில் மகாராஷ்டிராவின் ராய்கட் கோட்டையின் மர்மத்தை பற்றி பார்க்கலாம். கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 2700 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த கோட்டை இயற்கையே அரணாக அமைந்த ஒரு கோட்டையாகும். 1656இல் சிவாஜி மகாராஜா இந்த கோட்டையை கைப்பற்றி புகழ்பெற்ற கட்டிடக் கலைஞர் ஹிரோஜி இந்துக்களின் புதுப்பிக்கும் பணியை ஒப்படைத்தார். 1674இல் இந்த கோட்டையில் சிவாஜி மகாராஜா சத்ரபதியாக முடிசூடப்பட்டார். அதன் பின்னரே ராய்கட் மராத்திய அரசின் இதயமாக மாறியது. மகாராஷ்டிராவில் உள்ள ராய்கட் கோட்டை சக்யாத்ரி மலைத்தொடரில் கடல் மட்டத்தில் இருந்து 820 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. கிழக்கின் ஜிப்ரால்டர் என்று அழைக்கப்படுகிறது. இதன் மர்மங்களில் செங்குத்தான பாறைகள், புகழ்பெற்ற ஹிராக்கனி அரண் மற்றும் மேம்பட்ட பழங்கால கட்டிடக்கலையுடன் சமீப அறிவியல் கருவிகளின் கண்டுபிடிப்பும் அடங்கியுள்ளது. 1400க்கும் மேற்பட்ட படிகள் மற்றும் 1500 அடிக்கும் செங்குத்தான சரிவுகளுடன் தனித்த பாறை முகடு ஒன்றில் அமைந்துள்ளது. நேரடி தாக்குதல் மூலம் இதை கைப்பற்றுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. இந்த கோட்டையில் கடுமையான விதி அமலில் இருந்தது. சிவாஜி மகாராஜாவின் ஆட்சியில் சூரியன் மறையும் போது கோட்டையின் பிரதான வாயில் மூடப்படும். அதன் பிறகு விடியும் வரை அரசர் உத்தரவிட்டால் கூட கதவு திறக்கப்பட மாட்டாது. ஹீரா என்ற பெண் கோட்டையில் பால் விற்றுவிட்டு திரும்பும் போது தாமதமானதால் கோட்டைக்குள் மாட்டிக்கொண்டாள். கீழே அவளது பச்சிளங்குழந்தை பசியால் அழுது கொண்டிருக்கும் என்பதை நினைத்து துடித்தாள். ஆனால் கோட்டையின் விதிப்படி இரவு நேரத்தில் கோட்டை கதவுகள் திறக்கப்பட மாட்டாது என்பதால் எவரும் ஏறவும் இறங்கவும் முடியாத 2700 அடி செங்குத்தான பாதையில் நள்ளிரவில் கயிற்றின் உதவியின்றி வெறும் கைகளால் அவள் கீழே இறங்கி தன் கிராமத்தை அடைந்தாள். மறுநாள் இதை கேள்விப்பட்ட சிவாஜி மகாராஜ் ஆச்சரியமடைந்தார். எதிரிகளால் நுழைய முடியாத கோட்டையில் இப்படி ஒரு ஓட்டை இருப்பதை உணர்ந்து அந்த பாறையின் மீது ஒரு பெரிய கொத்தளத்தை கட்டி அதற்கு ஹிராகானி புச் அந்த பெண்ணின் நினைவில் பெயரிடப்பட்டது. ராய் கோட்டையின் அரசவை ஒரு தலை சிறந்த பொறியியல் மற்றும் கட்டிடக்கலையின் அதிசயமாகும். இந்த அரசவை மிகவும் பிரம்மாண்டமானது. ஆனால் இதன் மூலையில் நின்று யாராவது மிக மெதுவாக பேசினாலும் அல்லது ரகசியமாக பேசினாலும் அது நுழைவாயில் இருந்து நேராக அரசரின் சிம்மாசனம் இருக்கும் இடத்திற்கு மிக தெளிவாக கேட்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது எந்த நவீன மைக்ரோபோன் வசதியும் இல்லாத 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு ஒளியியல் அதிசயமாகும். சமீபத்தில் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய அகழ்வாய்வில் ராய்கட் கோட்டையின் ஒரு மர்மமான அஸ்ட்ரோலோப் என்ற வானியல் கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. வானியல் ரகசியம் பண்டைய இந்திய நூல்களில் யந்த்ரா என்று அழைக்கப்படும். இந்த விண்வெளி கருவி கோட்டையின் வடிவமைப்பு மற்றும் கட்டிடங்களின் நட்சத்திரம் மற்றும் விண்மீன்களின் திசைகளுக்கும் ஏற்ப துல்லியமாக சீரமைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். சிவாஜி மகாராஜ் காலத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு விஞ்சிருக்கு என்பது இதுவே சான்றாகும். கோட்டையின் ஒரு பகுதியில் தக்மார் டோக் என்று மிக ஆபத்தான செங்குத்தான பாறை முனை உள்ளது. தேச துரோகம் செய்பவர்களுக்கு, கடுமையான குற்றவாளிகளுக்கும் இந்த 1200 அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் தூக்கி வீசி மரண தண்டனை வழங்குவதற்காக இந்த பகுதி பயன்படுத்தப்பட்டது. இன்று வரை உள்ளூர் மக்கள் இரவு நேரங்களில் இப்பகுதியில் மர்மமான சத்தங்கள் மற்றும் போர் வீரர்களின் நடமாட்டம் இருப்பதாக நம்புகிறார்கள். மாலை 5 மணிக்கு மேல் சுற்றுலா பயணிகள் இங்கு அனுமதிக்கப்படுவதில்லை. நூற்றாண்டுகள் கடந்தும் கடுமையான மழை மற்றும் இயற்கை சீற்றங்களை தாங்கியும் இந்த கோட்டையின் கற்கள் இன்னும் அழியாமல் இருப்பதின் ரகசியத்தை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். கோட்டையின் பாறை மீது ஒரு விசித்திரமான மைக்ரோபாக்டீரியா அல்லது மர்ம பாட்டினா இயற்கையாகவே உருவாக்கப்பட்டுள்ளது.
இந்த மெல்லிய அடுக்கு கோட்டையின் அரிப்பிலிருந்து பாதுகாக்கும் ஒரு கவசமாக செயல்படுகிறது. சமீபத்திய அகழ்வாராய்ச்சிகளில் செம்பு, வெண்கலம், வானியல் கருவி போன்ற பழங்கால கலைப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. இது கோட்டையின் யுக திட்டமிடலுக்கு மேம்பட்ட வானவியல் மற்றும் வழி செலுத்துதல் கணக்கீடுகளுக்கு உள்ளடக்கப்பட்டது என்பதை காட்டுகின்றது. சிவாஜி மகாராஜாவின் முடிசூட்டு விழாவுக்காக தங்கத்தால் செய்யப்பட்ட பிரம்மாண்டமான சிம்மாசனம் உருவாக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. 1689 முகலாய கொடையை கைப்பற்றிய பின் அந்த சிம்மாசனம் என்ன ஆனது? சிலர் அது உருக்கப்பட்டதாக நம்புகிறார்கள். ஆனால் மற்றும் சிலர் நம்பிக்கைப்படி விசுவாசமான வீரர்கள் அந்த சிம்மாசனத்தை கோட்டைக்குள் எங்காவது மறைத்து வைத்திருப்பார்கள் என்றும் கூறுகிறார்கள். இன்று வரை இதற்கு எந்த உறுதியான ஆதாரமும் கிடைக்கவில்லை. கோட்டையின் உச்சியில் அமைந்துள்ள கங்கா சாகர் ஏரி பல நூற்றாண்டுகளாக நீரை தக்க வைத்துள்ளது. அந்த காலத்தில் இந்த உயரத்தில் இத்தகைய நீர்நிலை உருவாக்கிய பொறியியல் திறமை இன்றும் வியப்பை ஏற்படுத்துகிறது. சிவாஜி மகாராஜாவின் வீர வரலாற்றை சுமந்த ராய்கட் கோட்டை இந்தியாவின் மிக முக்கியமான வரலாற்று சின்னங்களில் ஒன்றாகும். அதன் வரலாறு உண்மை, அதை சுற்றியுள்ள பல மர்மங்கள் இன்னும் பதில் தேடி நிற்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் உலகின் மர்மங்களை பற்றி தமிழில் தெரிந்து கொள்ள மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உலக மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.